லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க போறோம். இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது ஏன் அவிழ்க்கிறேன் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள். அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷரை அதட்டும் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதே அவைகள் உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ பாளையம் மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்தில் உன்னை இறக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும். பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் புறம்பே துரத்தி தொடங்கி, என்னுடைய வீடு ஜெப வீடா இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள் என்றார். எனக்கு இந்த கால வேளையில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பவனியாக அவர் எருசலேமுக்கு போனதைத்தான் இந்த குருத்தோலை ஞாயிறு என்று நாம் அனுசரிக்கிறோம். ஆண்டவர் இயேசு ஏராளமான மக்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்தார். அது மாத்திரமல்ல, அவருடைய ஊழியம் நிறைவேறுகிற காலம் வந்தபோது ஜனங்களுக்கு ஆண்டவர் சிலுவையில் தான் மரிக்க போகிறதை குறித்து அவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார். என் வேளை வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது என் வேளை இன்னும் வரவில்லை என்று மரியாள்கிட்ட சொன்னதை பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய வேலைக்காக காத்திருந்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிப்பதற்காகத்தான் உலகத்தில் மனுஷனாக பிறந்தார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் தொடக்கத்திலேயே அவரை கொலை செய்வதற்கு நிறைய பேர் திட்டமிட்டார்கள். ஆனால் இயேசு அவர்களுடைய கைகளில் ஒருபோதும் சிக்கவில்லை, அல்லது அவர் மறைந்து போனார்னு சொல்லியிருக்கு. அப்பொழுது இயேசு மரிப்பதற்கு, சிலுவையில் மரிப்பதற்கு அவர் முன் வரவில்லை. காரணம், அவருடைய வேலை வரும்படி இயேசு காத்திருந்தார். இன்னும் சீஷர்களை உருவாக்க வேண்டியது இருந்தது. மக்களுக்கு மனம் திரும்புதலின் செய்திகளை பிரசங்கம் பண்ண வேண்டியது இருந்தது. இன்னும் ஏராளமான ஊழியம் அவருக்கு இருந்ததுனால அவர் தன்னுடைய பிதாவின் வேலைக்காக அவர் காத்திருந்தார் என்பதை நாம் பைபிளில் படிக்கிறோம். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசுவினுடைய ஊழியத்தின் கடைசி காலகட்டம். கூர்ந்து கவனிங்க, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஊழிய கடைசி காலகட்டங்கள்ல அவர் சிலுவைக்கு நேராக போக வேண்டிய ஒரு நேரம். அந்த கடைசி ஒரு வாரம் 7 நாட்கள் அந்த முக்கியமான நாட்களாய் கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர் தாம் அற்புதம் செய்த லாசரு உயிரோடு எழுப்பின அந்த பெத்தானியாவுக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா போகிறார். கவனிங்கள்,
இயேசு கிறிஸ்து பெத்தானியாவிலே போய் இந்த எல்லாம் தீர்க்க தரிசனத்தின்படியே நடக்கிறது. அவர் செய்ய வேண்டியவர்கள் எல்லாம் சரியாக செய்கிறார். பைபிளை படிக்கும்போது தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏன் இப்படியெல்லாம் இயேசு செய்தார்? எதற்காக இப்படி கழுதையின் மேல் அவர் போக வேண்டும்? இந்த ஜனங்கள் எல்லாம் எதற்காக இயேசு அப்படி துதித்தார்கள்? இயேசு தேவாலயத்தில் போய் எதற்காக ஆண்டவர் வியாபாரம் செய்கிறவர்களை எல்லாம் துரத்தினார்? இதெல்லாம் ஏன் நடக்கணும் அப்படின்ற கேள்வி நிறைய வந்தாலும் இது எல்லாம் ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டபடினாலே அதை நிறைவேற்றுவதற்கு இயேசுவும் அது கூடவே பயணித்ததை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பலியாகும்படியாக தன் கடைசி நாட்களை ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். முழு உலகத்தினுடைய பாவங்களை தீர்க்கும்படி சிலுவையிலே மரிக்கும்படியாக தன்னையே பலியாக இயேசு ஒப்பு கொடுத்தார். பைபிளை படிக்கும்போது முதல் பலி எங்க அப்படின்னா ஏதேன் தோட்டத்துல தான். ஆதாம் பாவம் செய்த போது, ஏவாள் பாவம் செய்த போது அவர்களுக்கு வஸ்திரங்களை தோல் உடை உண்டாக்கும்படி அங்கே ஒரு மிருகம் பலியிடப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆதாம் என்கிற ஒரு மனிதனுக்காக ஒரு ஆடு பலியிடப்பட்டது. பஸ்கா என்கிற பண்டிகை, பஸ்கா அனுசரிக்கும் போது எகிப்தில் ஆண்டவர் கடைசியாக அவர் சொன்னார், நீங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், அந்த குறிப்பிட்ட நாளில அந்த மாம்சத்தை புசிக்க வேண்டும் என்று அந்த பஸ்காவிலே ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆடு அடிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில பலி செலுத்தும் பொழுது முழு இஸ்ரவேலுக்கும் பாவ நிவர்த்தி செய்ய ஒரு தேசத்திற்கு ஒரு ஆடு பலியிடப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து பலியானது ஒரு தேசத்திற்கு அல்ல, ஒரு தனி மனிதனுக்கு அல்ல, முழு உலகத்திற்கும் சேர்த்து ஒரு ஆடு பலியிடப்பட்டது. பைபிள் இயேசு கிறிஸ்து தேவாட்டுக்குட்டியானவர்னு நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஆட்டுக்குட்டி போல இந்த உலகத்தில் நமக்காக வந்தார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். முழு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதை பைபிள்ல நாம் வாசிக்க முடிகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நான் இந்த காலையில 3 சுத்திகரிப்பை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1, தேவ ஆட்டுக்குட்டி சுத்திகரிக்கப்படுதல். 2, ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுதல். 3, தேவாலயம் சுத்திகரிக்கப்படுதல். இந்த குருத்தோல ஞாயிறுல 3 விஷயம் அதுல இருக்கு. 1, இயேசு தேவ ஆட்டுக்குட்டியாக சுத்திகரிக்கப்படுகிற ஒரு இடம் இருக்கு. 2, அவரை பின்பற்றி வந்த ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். 3, தேவாலயத்தை இயேசு சுத்திகரித்தார் என்பதை நாம் வாசிக்கிறோம். முதலாவது நாம் படிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்தால் அதுல 1 முதல் 8 வசனங்களை படிக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த பெத்தானியா ஊருக்கு அவர் வருகிறதை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே விருந்து நடக்கிறது. சீமோன் என்கிற ஒரு மனுஷன், குஷ்டரோகத்தில் சுகமான ஒரு சீமோன் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து பந்தி இருக்கிறார். அவருக்கு விருந்து அங்கே நடக்கிறது. இயேசும் அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அங்கே விருந்துல கலந்து கொள்கிறார்கள். அந்த ஊர்ல பெத்தானியான உடனே நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நபர்கள் யாருன்னா லாசரு, மரியாள், மார்த்தாள். அந்த குடும்பம் பெத்தானியாவில் தான் இருக்குதாங்க. எப்போ ஒரு பெத்தானியாவுக்கு போனாலும் அவங்களை ஆண்டவர் சந்திப்பார். ஏன்னா லாசரு அவருடைய சிநேகிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பின சம்பவமும் பெத்தானியாவில் நடந்தது. இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து அந்த பந்தியில கலந்து கொள்ளும் போது அங்கே மரியாள் என்ன செய்கிறாள்னா, நளதம் என்கிறதான விலை உயர்ந்த ஒரு தைலத்தை எடுத்து அவருடைய பாதத்துல அவள் ஊற்றி தன் தலைமயிரினால் துடைத்தாள்னு சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை படிக்கிறேன். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற கலங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களிலே பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இது ஒரு அடையாளமாகவும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவ ஆட்டுக்குட்டியானவராக பலிக்காக ஆயத்தப்படுகிற ஒரு ஆட்டை போல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பைபிள்ல ஏசாயா சொல்லும் போது மயிர்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக நிற்கிற ஆட்டை போல வாய் திறவாதிருந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம்.
அப்படி இயேசு கிறிஸ்து தன் பாடுகளுக்காக தன்னையே உட்படுத்தினார்னு எழுதியிருக்கு. பாருங்க, இந்த முறைப்படி யாத்திராம் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது ஒரு ஆடு பலியிடும்னா என்ன செய்யணும் அப்படின்னு அதற்கான விதிமுறைகளை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். குறிப்பா பஸ்கா பண்டிகைக்காக ஆட்டை தேர்ந்தெடுக்கும் போது 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. ஸ்தோத்திரம். பொதுவாக எபிரேய முறைப்படி அவருடைய மாத கணக்கின்படி முதல் மாதம் நிசான் மாதம், நிசான் மாதமாகிய முதல் மாதத்துல 14ஆம் தேதி தான் பஸ்கா பண்டிகை. ஆனா இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கு முன்பதாகவே ஆட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர்கள் 8 அல்லது 10 தேதிக்குள்ள ஒரு ஆட்டை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். அந்த ஆட்டை தேர்ந்தெடுத்து ஆசாரியருக்கு முன்பதாக போய் காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் ஆடு பழுதற்றதாக இருக்க வேண்டும். அந்த பஸ்கா பண்டிகைக்காக அல்லது பலி செலுத்துவதற்காக கொண்டு வரக்கூடிய அந்த ஆடு அது முழுவதும் சுத்தமா இருக்கணும். ஒரு புண்ணோ அல்லது எந்த விதமான குறைகளும் இல்லாத பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். அதை ஜனங்களும் பரிசோதித்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா அதை ஆசாரியன் காமிச்சு அந்த ஆசாரியன் அந்த ஆட்டுக்குட்டியை அவனும் செக் பண்ணி பார்த்து, ஸ்தோத்திரம், இது பஸ்கா பண்டிகைக்கு ஆயத்தமா இருக்கிற ஆடுதான் என்று ஆசாரியனும் கூட அதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆசாரியன் முன்பதாக கொண்டு போய் அதை நிறுத்த வேண்டும். அதற்கு பிறகுதான் 14ஆம் தேதி பஸ்கா அன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை போல தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த மரியாள் நலதம் என்கிற தைலத்தை அவருக்கு பூசினதும் கூட ஆண்டவருடைய பாடு மரணங்களுக்கான ஒரு முன்ன அடையாளமாக தான் அதை செய்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏராளமாக நடந்து திரிந்தார். அவர் எவ்வளவு தூரம் நடந்தார் என்றால் ஏறத்தாழ 40,000 கிலோமீட்டர் நடந்திருப்பார்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் எங்கிருந்து எங்கே போனார்னு கணக்கின்படி தோராயமாக ஒரு 40,000 கிலோமீட்டர் நடந்திருக்க கூடும் என்று கணக்கிடப்படுகிறது. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த பூமியினுடைய சுற்றளவு 40,075 கிலோமீட்டர் இருக்குது. அதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து அந்த முழு உலகத்தையும் சுற்றுவது போல அவர் 40,000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார்னா யோசித்து பாருங்க. அவர் எவ்வளவு காடு மலை ஏறி நடந்து, அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை அவருடைய கால்கள் தழும்புகள் கூட புண்கள் கூட இருந்திருக்க கூடும். ஆமென், ஸ்தோத்திரம். அவள் பாதங்களிலே அந்த தைலத்தை ஊற்றுவதற்கான காரணம் அது ஒரு மருந்து போல. ஒருவேளை நடந்து பாதங்களில் தழும்புகள் காயங்கள் இருந்தால் கூட இவர்கள் ஆற பண்ணுவதற்கான ஒரு அடையாளமாக தைலத்தை இயேசுவின் பாதத்திலே பூசினார்னு சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, ஆனால் இந்த மரியாள் செய்தவைகளை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. மரியாளும் இந்த மார்த்தாள் லாசர் என்கிற குடும்பம் ஒரு பெரிய வசதி படைத்த குடும்பமாக சொல்லப்படவில்லை என்பதை வாசிக்கிறோம். ஆனாலும் ஆண்டவருக்கு இயேசுவுக்காக அவள் செய்த பெரிய தியாகத்தை நீங்கள் நானும் மறந்துவிடக் கூடாது. இந்த தைலம் எவ்வளவு விலைன்னு சொல்லப்பட்டிருக்கு? 300 பணம்னு சொல்லியிருக்கு. 300 பணம்னு சொல்லியிருக்கு. 300 பணம்னா எவ்வளவு தொகை? பெரிய தொகை. நமக்கு அளவு தெரியுமா? பாருங்க, அன்னைக்கு உள்ள கணக்கின்படி ஒரு திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு வரும் பொழுது ஒரு நாளுக்கு 1 பணம் கூலி பேசி அப்படின்னு அந்த பைபிளை நீங்க படிக்க முடியும். ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் அன்னைக்கு? 1 பணம், ஒரு ராத்தல் அல்லது 1 பணம் என்பதுதான் ஒரு நாள் சம்பளம். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு பணம்னா 300 பணம்னா 300 நாள் வேலை செய்யணும். அப்படிதானா? 300 நாள் வேலை செஞ்சாதான் இந்த 300 பணத்தை தேர்ந்தெடுக்க முடியும். பொதுவா இந்த ஓய்வு நாளெல்லாம் கணக்கு கழிச்சுட்டு எல்லாம் பார்த்தா கடைசியில என்ன, ஒரு வருஷத்தினுடைய வருமானம் எவ்வளவு? 300 பணம். அப்படின்னா ஆமென், ஸ்தோத்திரம், மரியாள் 300 நாள் வேலை செய்து சேமித்து வைத்த பணம் தான் 300 பணம். அந்த 300 பணத்துக்கு வாங்கி அந்த தைலத்தை பாதுகாத்து வைத்திருந்தாளே. அன்பானவர்களே, அன்னாடு சாப்பிட வேண்டிய பணங்களை சேகரிப்பு எப்படி சேர்த்தாலும் தெரியாது. ஆனால் 1 வருடமாக சேகரித்த அந்த பணத்தை ஒரே நிமிஷத்துல இயேசுவின் பாதத்துல ஊற்றினாள் என்று சொன்னால் அவள் ஆண்டவருக்காய் கொடுப்பதிலே உண்மை உள்ள தேவ பிள்ளையாக இருந்திருக்கிறாள். தேவனுக்கென்று கொடுப்பதை கணக்கு பார்க்காமல் கொடுத்தாள் அப்படின்றதையும் வேதத்தில் நாம் காண முடிகிறது. அன்பானவர்களே, இந்த மரியாள் செய்த இந்த விலையேறப்பெற்ற காரியம் இயேசுவுக்காக
எதையும் செய்வதற்கு அவள் முன் வந்தாள் அப்படின்றதான் இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல விரும்புவது 300 பணத்தை பற்றி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்காக எதையும் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மரியாள் அப்படி செய்தாள் என்பதை வாசிக்கிறோம். இந்த பணத்தை செலவு பண்ணும் போது, இந்த தைலத்தை இயேசுவின் பாதத்துல ஊற்றும் போது அங்கே ஒரு கூட்டம் சலசலப்பு ஏற்படுகிறது. அங்க என்ன நடக்கு அப்படின்னா, அங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. இவ செய்தத எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ ஏன் இப்படி செய்கிறாள் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. எப்பவுமே எந்த காரியம் செய்தாலும் அத ஒரு கூட்டம் பாராட்டும், ஒரு கூட்டம் ஒரு அலையில சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஒரு கூட்டம் தான் என்ன செய்யும், பரவாயில்லன்னு சொல்லும். இன்னொரு கூட்டம் கட்டாயம் என்ன சொல்லும், நிச்சயமா குறை சொல்லும். இவளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லும். நீங்க என்ன காரியம் செய்தாலும் சரி, நல்ல காரியமே செய்தாலும் சரி, அந்த நல்ல காரியத்தையும் கூட குறை சொல்றதுக்கு 4 பேர் இருப்பாங்க. இந்த மரியாள் சொன்னதை செய்ததை பார்த்த உடனே அங்க ஒரு பெரிய விஷயம் என்ன நடக்க அப்படின்னா, இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. சொன்னது யாரு? இயேசு கூட இருந்த ஆளை சொல்லியிருக்கு. இயேசுவுக்கு செய்ததை பொறாமப்பட்டது யாருன்னா, இயேசு கூட இருந்த ஆளை. சில நேரம் அப்படியே என்ன செய்யும், நடக்கும். ஆமா, ஸ்தோத்திரம். அந்த ஊருக்காரங்க சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இயேசு கூடவே போன ஒரு ஆள் சொல்றாரு, இந்த பணத்தை ஏன் வீணடிக்கணும், அது 300 பணத்துக்கு வித்தா நிறைய காசு கிடைக்குமே, தரித்திரத்துக்கெல்லாம் கொடுக்கலாமே அப்படின்னு யூதா சொல்றார். கொஞ்சம் அதை யோசித்து பார்த்தோம்னா, மற்ற எல்லாருக்கும் கூட யூதா சொல்றது நல்லதா தெரியும். நீங்களும் கூட சில நினைக்கலாம், ஆமா தானே, அந்த தைலத்தை கொண்டு வேஸ்டா இயேசுவின் காலில் ஊத்துனதுக்கு அந்த தைலத்தை விற்றா 300 பணம் கிடைச்சா, ஒரு வருஷத்தினுடைய பணம் எத்தனையோ ஏழைகளுக்கு கொடுக்கலாமே, தரித்திர கொடுக்கலாமேன்னு அவர் சொன்னது சரியாக தெரியும். சில நேரங்களில் ஆமீன், தேவனுக்கு சித்தமில்லாமல் சொல்லப்படுகிற காரியங்கள் கூட நியாயமாக கூட தெரியலாம். அன்னைக்கு அவன் சொன்னது மற்றவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒண்ணு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படி தெரியுமா? யூதா சொன்னது நியாயமாக தெரிந்தாலும் கூட அவன் நியாயமாக சொல்லவில்லை. அவன் எதுக்காக சொன்னான் அப்படின்னா, பின்னாடி எழுதப்பட்டிருக்கிறது, அவன் பணப்பை உடையவனாக இருந்தான். அந்த தைலத்தை விற்றால் அந்த பணம் யாருக்கு வரும்? தன்னுடைய பைக்கு வந்து சேரும் என்பதில் கவனம் உள்ளவனாக இருந்தான். உண்மையான நோக்கத்தோடு யூதா சொல்லவில்லை. தரித்திரர் மேல் அன்புள்ளவனாக யூதா சொல்லல அப்படின்னு பைபிள் இருக்கு. உண்மையான நோக்கத்தோடு யூதா சொல்லாம அங்கே ஒரு சூழ்ச்சியோடு தான் அவன் சொன்னான் அப்படின்றதையும் வேதத்திலே காண முடிகிறது. அன்பானவர்களே, அங்க இருக்கிற யூதாஸ் மட்டுமல்ல, மற்ற எல்லாரும் கூட அவள் இந்த மரியாள் செய்ததை தவறு என்று சொன்னாலும் ஆண்டவர் அவளை தவறாக என்ன செய்யல, நினைக்கவில்லை. அவள் செய்ததை தேவன் பாராட்டினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஏனென்றால் ஒன்று, அவள் செய்தது அவள் எதேர்ச்சியாக செய்யல, இது தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை நினைவூறும்படியாக அவள் செய்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஒன்று, மரியாள் செய்த விஷயம் வந்து தேவ ஆட்டுக்குட்டியை பழுதற்றதாக மாற்றுவதற்கான ஒரு சுத்திகரிப்பின் காரியமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து பழுதற்றவர் தான். ஆனா இந்த தைலம் ஊற்றினது வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதங்களிலே புண்கள் இருந்தா கூட ஆற்றுவதற்கான ஒரு செயலாக மரியாள் செய்ததை வேதத்திலே வாசிக்கிறோம். 2வது ஒரு முக்கியமான சுத்திகரிப்பு என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து கூட ஒரு பெரும் கூட்டம் இருந்தது. ஆனா அந்த கூட்டத்தை வந்து எப்படிப்பட்ட கூட்டம்ன்றத பிரிச்சு பார்க்க முடியும். இயேசுவின் பின்னாடி போன ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லாருமே இயேசுவை உண்மையா என்ன செய்யலைன்னா பின்பற்றவில்லை. பாருங்க, இயேசு பின்னாடி போன அந்த கூட்டம் எவ்வளவு பேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆயிரக்கணக்கான மக்களாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். இப்படி சொல்றாங்க, 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு சொல்றாங்க இயேசு பின்னாடி போன கூட்டம். அவருடைய ஊழிய நாட்கள் எல்லா நாட்கள்லயுமே அவர் போற இடமெல்லாம் ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. ஆனா அந்த கூட்டம் எல்லாமே இயேசுவை நேசித்து போன கூட்டம் அல்ல. அதுல பாருங்க, உண்மையான கூட்டம் கொஞ்சம் தான். ஆனா பெரும் கூட்டம் எவ்வளவு என்ன மாதிரி இருந்தாங்கன்னா, இயேசுனுடைய அற்புதத்தை பார்க்கறதுக்காக தான் போனாங்களே ஒழிய இயேசுவை நேசித்து போகவில்லை. இன்னும் சில கூட்டம் அவர் போகிற இடமெல்லாம் நமக்கு வந்து சமையல் பண்ண வேண்டியது இல்லை. எப்பவும் அவர் என்ன செய்யறாருன்னா, மக்களுக்கு வர்ற மக்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். 2 இடத்துல தான் அவர் ஆகாரம் கொடுத்தது சொல்லி இருக்கு.
ஆனா இன்னும் பல இடங்கள்ல மக்களுக்கு ஆகாரம் கொடுத்திருக்க கூடும் என்றும் நம்பப்படுகிறது. இன்னொரு கூட்டம் இயேசுவோடு போனாங்க. அவங்க இயேசுவை குறை சொல்றதுக்காக போனாங்க. பரிசேயர் கூடவே இருந்தாங்க. இந்த சம்பவத்திலும் பரிசேயரும் இயேசுவின் பின்னே போயிருக்கிறாங்க. அந்த பெரும் கூட்டத்துல இயேசு கிறிஸ்துவோடு பரிசேயர் சதுசேயர்கள் போயிருக்கிறாங்க. குற்றம் கண்டுபிடிக்கிற ஒரு கூட்டமும் இயேசுவோடு கூட இருந்ததை பார்க்கிறோம். ஆகவே இயேசுவின் பின்னாடி போன பெரும் கூட்டம் இருந்தாலும் கூட எல்லாரும் இயேசுவை உண்மையான மனசோட பின்பற்றவில்லை. அல்லேலூயா. நம்ம சர்ச்சுக்கு வர்ற எல்லாருமே உண்மையான நோக்கத்தோடு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆண்டவரை நேசித்து வர்ற கூட்டமும் இருக்கும், இல்லைன்னா அற்புதங்களுக்காக மட்டும் வருகிற கூட்டம் இருக்கும். இன்னும் சில காரணங்களுக்காக தவறான நோக்கத்திற்காக சபைக்கு வர்ற கூட்டமும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனா உண்மையாக ஆண்டவர் நேசிக்கிற கூட்டமும் சபைக்குள்ள என்ன செய்வாங்கன்னா இருப்பார்கள். கைதுகுரலை சொல்லுவோமா? நாம எந்த கூட்டம்னு யார் தீர்மானிக்கணும்? நம்ம தான் தீர்மானிக்கணும். கர்த்தரை நேசித்து பின்பற்றுகிற கூட்டத்தை ஆண்டவர் சுத்திகரிக்க என்ன செய்யறாருன்னா விரும்புறார். இந்த கூட்டம் பெரும் கூட்டமா இருக்கு. நீங்க பைபிள்ல படிச்சீங்கன்னா யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல படிக்கும் போது அங்க சொல்லியிருக்கு, அவங்க பரிசேயர் ஒருத்தருக்கு பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள, நீங்க செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறது இல்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். யார் சொல்றா? ஹலோ, யார் சொல்றா? கவனிக்கிறீங்களா இல்லையா? யார் சொல்றா? அந்த வசனத்திலே இருக்கு பரிசேயர். நான் அதை வாஸ்தவம். பரிசேயரே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? உலகமே இயேசு பின்னாடி பின் செல்கிறார்கள் என்று சொல்றாங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் இயேசுவை பின்பற்றினதாக நாம் பைபிள்ல படிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து அந்த பவனியாக வருகிறார். பெத்தானியாவில இருந்து அவர் எருசலேமுக்கு பவனியா போறாரு. அந்த பெரும் கூட்டத்துக்கு முன்னாடி இயேசு போறார். அவர் கழுதையின் மேல ஏறி போறார். உங்களுக்கு தெரியும், கிராமத்துக்கு தம் சீஷரை இயேசு அனுப்பி அங்கே ஒரு கழுதை குட்டியை அவிழ்த்து வர சொன்னார். அந்த கழுதை குட்டியின் மேல் இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றப்பட்டார். ஜனங்கள் அவரை ஏற்றினார்கள். அதுக்கு பிறகு எல்லாரும் தங்கள் வஸ்திரங்களை அந்த கழுதை போகும்போது கீழே விரித்தார்கள். மரக்கிளைகளை எடுத்து அதையெல்லாம் செய்தார்கள். அவருக்கு பின்பதாக நின்று அவரை வாழ்த்தினார்கள். நாம் அங்கே வாசிக்கிற போது தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று புகழ்ந்து பாடினார்கள் என்பதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து வாசிக்கிற போது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். இந்த யோவான் சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரத்தில் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்துல கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோட தேவனை புகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று அவரை புகழ்ந்தார்கள். ஓசன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க பாதி இஸ்ரவேல் ஜனங்கள் 118ஆம் சங்கீதத்தை எப்போதும் வாசிக்கிறவர்கள். முக்கியமான கூட்டங்களிலே தருணங்களிலே யூதர்கள் வாசிக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேத பகுதி சங்கீதம் 118. இந்த சங்கீதம் 118 பார்த்தா அதுல ஒரு முக்கியமான வசனத்தை வாசிக்கிற 22ல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் 26ல, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வசனத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை பவனியாக கொண்டு போகும்போது இந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். 25ல வாசிக்கிறோம், கர்த்தாவே ரட்சியும். ஓசன்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தாவே ரட்சியும் என்ன அர்த்தம். இந்த ஜனங்கள் ஒரு பெரும் கூட்டம் இயேசுவின் பின்னாடி போறாங்க. இந்த எல்லா மக்களுக்கும் என்ன மனசுல ஓடுதுன்னா, ரொம்ப காலமா ரோமருடைய ஆட்சியில நம்ம இருக்கோம், யூதருக்கு ஒரு பெரிய விடுதலை வேணும், இயேசு இந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பார்னு அவங்க நம்புறாங்க. ஆண்டவர் மேல இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இயேசு தான் பரிசேயர் சதுசேயர் எல்லாம் ரொம்ப அதிகாரமா பேசுறார். எல்லாரும் அவங்களுக்கு பயப்படுவாங்க, ஆனா இயேசு பயப்படல, அதிகாரமா பேசுறார். அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றார். ஆனா இயேசு கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. இயேசு வல்லமையானவரா இருக்கிறார், சாசுகளை துரத்துறாரு.
அவர் அற்புதங்களை செய்யறாரு, கடல் மேல் நடக்கிறாரு. செத்து போன லாசருவை 4 நாள் கழிச்சு உயிரோட எழுப்பி இருக்கிறார். ஜனங்கள்லாம் பார்த்துட்டு இயேசு மேல ஒரு பெரிய நம்பிக்கை, இவர் மட்டும்தான் நமக்கு ரோமருடைய ஆட்சியிலிருந்து விடுதலை பெற முடியும். ஏன்னா இஸ்ரவேலை ரோமர்கள் ஆளுகிறார்கள், பயங்கரமான வரி வசூல் பண்றாங்க, அடிமைப்பட்டு போய் கிடக்கிறாங்க அந்த ஜனங்க. எங்களை விடுதலை ஆக்கணும்னா அந்த இயேசு தான் முடியும், இவரை ராஜாவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இயேசுவை ராஜாவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, யூதருடைய அடிமைத்தனத்திலிருந்து இவர் விடுதலை ஆக்குவார்னு ஒரு பெரிய நம்பிக்கையினால இயேசுவை ராஜாவாக்க நினைக்கிறாங்க. இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசுவை பவனியாய் கொண்டு போய் எருசலேம்ல பிலாத்து அரண்மனைக்கு கொண்டு போக நினைக்கிறாங்க. பிலாத்து அரண்மனையில் அவர் தான் ரோமருடைய தளபதியாக அல்லது சீசராக இருக்கிறார். அவர் தான் இஸ்ரவேலை ஆளுகிறார். எனவே எருசலேம்ல போயிட்டு இயேசு கிறிஸ்துவை கூட்டிட்டு போய் பிலாத்துவோடு சண்டையிட்டு பிலாத்துவை துரத்திட்டு இவரு பிலாத்து அரண்மனையில தேசாதிபதியாக இவரை கொண்டு உட்கார வச்சிடணும், இவரால பிலாத்துவை ஜெயிக்க முடியும்னு மக்கள் நினைச்சு அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டார். நல்லா கவனிச்சிங்கன்னா, கழுத மேல இயேசு போனது அன்பானவர்களே ஒரு பெரிய விஷயம். உங்களுக்கும் எனக்கும் கழுத பெருசா தெரியாது, ஏன்னா நம்ம ஊர்ல கழுதைய நம்ம வேற மாதிரி வச்சிருக்கோம். ஆனா அங்க கழுத முக்கியமானது. நம்ம ஊர்ல கழுதைய வச்சு என்ன நினைக்கிறோம்? பிள்ளைகளை திட்டுறதுக்கு அந்த பேரு. கழுத என்னை பார் யோகம் வரும். நிறைய பேர் வச்சு தெரிஞ்சிருக்க சரியில்ல. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ரெட்டை கழுதையை போட்டு வச்சிருப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். என்னை பார் யோகம் வரும். ஏன்னா கழுதையை பார்த்தா யோகம் வந்துருமா? கழுதைக்கு யோகம் வரலையே. கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு மனுஷன் என்ன செய்யறான்? நம்புறான். அப்ப கழுதைன்னா நமக்கு என்ன தோணுது? அது பொதி சுமக்கும், அது ரொம்ப அற்பமானது, அது ஒன்றும் மதிப்பு உள்ளது அல்ல அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கு. கழுதையில போறது நம்ம யாரும் விரும்புறது இல்லை. நம்மளை யாராவது கழுதை மேல ஏற்றிக்கொண்டு போகவும் மாட்டோம். ஏன்னா நம்ம கழுதையில போறவங்கள உலகம் எப்படி பேசும்? ரொம்ப மதிப்பா பேசாது. அப்போ கழுதையில போறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா பைபிள்ல நீங்க நியாயாதிபதிகளை படிச்சாலும் சரி, 1 ராஜாக்கள் புஸ்தகம் 1:31 படிச்சாலும் சரி, நீங்க கழுதையை அவங்க இஸ்ரேல் மக்கள் குறைவாக நினைக்கல. ராஜாக்களை கோவேரி கழுதைகளின் மேல ஏற்றி கொண்டு போயிருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். அந்நாட்கள்ல கோவேரி கழுதை என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. தாவீது வயதான காலத்துல சாலமோன் ராஜாவாகிறான். அப்பொழுது தாவீது சொன்ன வார்த்தை, சாலமோனை கழுதை மேல் ஏற்றி கொண்டு போங்கள், அவனை ராஜா என்று அறிவியுங்கள், எக்காலம் ஊதுங்கள், அவனை அபிஷேகம் பண்ணுங்க, சாலமோன் ராஜாவாக வேண்டும். அப்படி ராஜாவாகும் போது கழுதை மேலதான் அவனை ஏற்றி கொண்டு போனதா பார்க்கிறோம். அதே போல பின்னாடி நாட்கள்ல 4ஆம் புத்தகத்தில் வாசிக்கும் போது யெகூவை கழுதையின் மேல் ஏற்றி பவனியாக கொண்டு போயிருக்கிறாங்க என்பதை நான் வாசிக்கிறோம். இப்படி ராஜாக்கள் கழுதையின் மேலே கொண்டு போகப்பட்ட அடையாளங்கள் பைபிள்ல நிறைய இடத்துல என்ன செய்யுதுன்னா இருக்கிறது என்பதை வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, வஸ்திரங்களை விரித்தார்கள்னு இயேசுக்கு சொல்லியிருக்கல. இயேசு கழுதை மேல் போகும்போது இது சாலமோனுக்கும் நடந்தது, யெகூவுக்கும் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவரை கழுதை மேல் ஏற்றிவிட்டால் அவர் ராஜாவாக இருப்பார். அது மாத்திரமல்ல, தங்கள் வஸ்திரங்களை கலட்டி, இல்ல யூதர்கள் பல வஸ்திரம், உள் வஸ்திரம், அங்கி, வெளி அங்கி உடுத்திருப்பாங்க. அப்போ இந்த வெளியே போட்டிருக்கிற வெளியே உள்ள அங்கியை கலட்டி அந்த கழுதை வரும்போது கீழே விரிப்பார்களாம். அப்படி அவங்க விரிக்கிறது கழுதை மேல் வருகிறவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளமானது. கழுதை மேல வர்றவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்வதற்கு அடையாளம் இருக்கு. அப்ப இயேசுவை கழுதை மேல் ஏற்றினதும், அவர் வரும்போது தங்கள் வஸ்திரங்களை விரித்ததும், மரக்கிளைகளை எல்லாம் தரித்து போட்டதும், இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் ராஜாவாக அங்கீகரிப்பதற்கான அடையாளமா இருக்கிறதுனால இயேசுவையும் ஒரு ராஜாவாகவே என்ன செய்தாங்கன்னா ஏத்துட்டாங்க. இயேசுவை ராஜாவாக அங்கீகரிச்சுட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து பின்னாடி மக்கள் வர்றாங்க, ஒரு பெரும் கூட்டம் போகுது. நீங்க பாத்தீங்கன்னா பெத்தானியில இருந்து இயேசு போறாரு, ஒலிவ மலை அருகிலே இது நடக்குது. அவரோடு கூட ஒரு பெரும் கூட்டம் போறாங்க. எருசலேமில இருந்து எதிர்கொண்டு வந்தார்கள்னு யோவான்ல இருக்கு. அங்கே இருந்தும் ஒரு கூட்டம் வருகிறது. இவர் யார் என்று ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கிறார்கள். ஒரு பெரும் கூட்டம் இயேசுவின் பின்னே பவனியாக போறாங்க.
நல்லா கவனிங்க. இந்த பவனி எங்க போகுது சொல்லுங்க, எங்க போகுது? ரொம்ப மௌனமா இருக்கீங்களா? எங்க போகுது இந்த பவனி? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே போல் இந்த பவனி எங்க போகுது தெரியலையா? எங்க போகுது? இவ்வளவு நேரம் பிரசங்க கத்தி கத்தி பேசுனேன்னு, இந்த பவனி எங்க போகுது? தலா எங்கம்மா போகுது? எருசலேமுக்கு போகுதுங்க. நல்லா சொல்லுங்க சத்தமா, அல்லேலூயா. நான் மறுபடியும் முதல்ல இருந்து பிரசங்கம் பண்ணணும் போல தெரியுதே. எங்க இருந்துங்க போகுது? எங்க இருந்து போகுது? இயேசு பெத்தானியாவில இருந்து புறப்படுறாரு. ஒலிவமலை அருகே வந்த போது கழுதை மேல ஏத்திட்டாங்க. இந்த பவனி எங்க போகுது அப்படின்னா எருசலேமுக்கு போகுது. ஆண்டவர் எருசலேமுக்கு போறாரு. இந்த ஜனங்க எங்க கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க? இயேசுவை பிளாத்து அரண்மனைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா. நீங்க ஏதோ பல சிந்தனையில் இருப்பீங்க போல தெரியுதே. ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு கையை தட்டுவோமா? இயேசுவை நாமத்தினால பக்கத்துல ஒரு இடி இடிச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா கொஞ்சம் அப்படி கறக்காம தூக்கம் வரும் போல தெரியுது. கூர்ந்து கவனிங்க. நான் அடுத்த கேள்வி கேட்பேன், பேர் சொல்லியே கேட்க போறேன், கவனமா கவனிங்க. இயேசுவை நாமத்தினால இப்படி அப்பப்ப கேள்வி கேட்டாதான் காலையில ஆராதனை அப்பதான் சரி வரும் போல தூங்கிடப்படாதுல்ல. இயேசு கிறிஸ்து பவனியா போறாரு. இந்த ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இயேசுவை கொண்டு போய் எருசலேம்ல பிளாத்து அரண்மனையில போகணும்னார் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பாதை போகுது, 2 பாதை பிரியுது. ரைட்ல போனா தேவாலயம், லெப்ட்ல போனா பிளாத்து அரண்மனை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆமீன். பாதையில பவனியா போறாங்க. ரைட்ல போனா தேவாலயம், லெப்ட்ல போனா பிளாத்து அரண்மனை. இந்த ஜனங்கள்லாம் நேர எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா ராஜாவாக பிலாத்தின் அரண்மனையில போயிட்டு பிலாத்துவை மேற்கொண்டு ராஜாவாக அவர் குடியிருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு பெரிய வெற்றியை இந்த இயேசு பெற்று தருவார்னு அவர் மேல் முழு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவுக்கு இப்பொழுது புகழ் பாடல் கழுதை மேல ராஜாவாக ஏத்தியாச்சு. அன்பானவர்களை, இயேசு அதுல ரொம்ப சந்தோஷப்படல. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் நான் எதுக்காக இங்க வந்திருக்கிறேன். ஆமென், ஸ்தோத்திரம். என்னுடைய ராஜ்யம் பூமிக்குரியது அல்லன்னு இயேசு ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லியிருக்கிறாரு. நான் ராஜாவாகும்படி வரல, நான் மரிக்கும்படியாக வந்திருக்கிறேன் சிலுவையில்னு மக்களுக்கு ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானுமா இருந்தா ஒருவேளை எவ்வளவு சந்தோஷம். கழுதை மேல ஏத்தி ராஜாவாக்குறாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம். இயேசு சந்தோஷப்படவெல்லாம் இல்ல. இப்போ கரெக்டா அந்த கார்னர்ல வந்து நிக்குது. வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா? நீங்கன்னா கழுதிய இடது பக்கமா திருப்பி பிளாத்தரமை கொண்டு போயிருப்பீங்க. ஆனா இயேசு அப்படி போக விரும்பல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என் பிதாவின் சித்தம் செய்யத்தான் விரும்புறேன்னு சொல்லி கழுதி எந்த பக்கம் திருப்பிட்டாரு? வலது பக்கம் தேவாலயத்துக்கு திருப்பிட்டாரு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவாலயத்துக்கு இயேசு ஏன் போகணும் தெரியுமா? இந்த தேவ ஆட்டுக்குட்டி, பஸ்காவுக்காக அடிக்கப்படுகிற இந்த தேவ ஆட்டுக்குட்டி, மக்களுக்காக பலியாக போகிற தேவ ஆட்டுக்குட்டி, இந்த ஜனங்கள் ஆசாரியனுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தணும்ல, பழுதற்றதா இருக்குதான்னு பார்க்கணும்ல, அதுக்கு அவர் போறாரு. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். பஸ்காவுக்கு முன்பதாக, ஆசாரியனுக்கு முன்பதாக நிறுத்தப்பட தேவாலயத்தில் கொண்டு போய் ஒரு ஆட்டுக்குட்டியாக நிறுத்தப்பட என்பதற்காக இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போறாரு. இயேசு கிறிஸ்து இடது பக்கம் திரும்பாம ஆலயத்துக்கு நேரம் வலது பக்கம் கழுத திரும்பின உடனே இந்த ஜனங்கள்லாம் நினைக்கிறாங்க, இவர் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு, இவர் ராஜாவாக வந்து நம்மளை காப்பாத்துவாருன்னு ஓசனா சொன்னோம்னா இவர் என்ன செய்யறாருன்னா ஆலயத்துக்கு நேர போறாரு என்று ஜனங்கள் எல்லாம் கலைந்து போனார்கள். இந்த ஜனங்கள் இயேசு வெறுக்க ஆரம்பித்தார்கள். இவ்வளவு காலமும் இவ்வளவு நேரமும் இயேசு வாழ்க அப்படின்னு சொன்னவங்க, இயேசு ராஜா அப்படின்னு ஏற்றுக்கொண்டவங்க அப்படியே டோட்டலா அப்படி மாறிட்டாங்க. இயேசுவை வெறுக்க ஆரம்பித்தார்கள். இந்த கூட்டம் தான் சிலுவையில் அறையும் என்று சத்தம் போட்ட ஒரு கூட்டம். நம்ம வசதிக்கு வராத இவர், நம்ம தேவையை சந்திக்காத இவர், நம்ம யூத ரோம அடிமத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு முன்வராத இவர், நமக்கு ராஜாவாக வராத இவர் நமக்கு வேண்டாம் என்று அப்படியே அவருக்கு எதிராகவே மாறிவிட்டார்கள். இவரோடு இருந்து நன்மை பெற்றவர்கள் இயேசுவை தவறாக புரிந்து கொண்டதுனால இவர்கள் இயேசுவுக்கு விரோதமாகவே மாறிவிட்டார்கள் அப்படின்றத நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆமென் தேவாலயத்துக்கு போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசு ஜனங்கள் சுத்திகரிக்கப்படுவதை பார்த்தார். கொஞ்சம் பேர் இயேசு பின்னாடி போனாங்க, பெரும் கூட்டம் இயேசுக்கு எதிராக மாறினார்கள். இது ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில இன்னைக்கும் நம்ம சுத்திகரிக்கப்படணும். ஏன் தெரியுமா?
அன்பானவர்களே, ஒரு கஷ்டம்னு வரும்போதுதான் யார் உண்மையா நிக்கிறாங்கன்னே தெரியும். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அவர் அங்க திரும்பி போனதுனால, ஆலயத்துக்கு போனதுனால இந்த ஜனங்கள் மாறி போனார்கள். அவர் சித்தத்துக்கு இவர்கள் போகாமல் இவர்கள் சித்தத்துக்கு அவரை திருப்ப நினைத்தார்கள். ஆனா இயேசு அப்படி அவர்கள் விருப்பத்துக்கு மாறவே இல்லை. அவரோ பிதாவின் சித்தம் செய்வதில் உண்மை உள்ளவராக இருந்தார். ஒரு நிலையில் சொல்றீங்களா? அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த விஷயத்தில் ஒன்ன சொல்ல விரும்புறேன். இந்த மக்களை போல நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றி வருகிறோம். இயேசு பின்னாடி வரக்கூடிய பெரும் கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டம் தான் நீங்களும் நானும். இந்த கூட்டமாகி நாம இயேசு பின்னாடி அவர் எங்க போனாலும் போறதுக்கு ஆயத்தமா இருக்கணும். அவர் என்ன செய்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளும் இடத்துல இருக்கிற கூட்டமாக நாம் இருக்கணுமே ஒழிய, என் ஆசைக்கு, என் விருப்பத்துக்கு, என் சுய எண்ணங்களுக்கு சாதகமா அவர் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க கூடாது. அவர் விருப்பம் செய்யறதுக்கு போகக்கூடிய கூட்டமா நாம இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த பெரும் கூட்டம் இயேசுவை விரோதிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பெரும் கூட்டம் நினைச்சிருந்தா இயேசுவை கல்வாரிக்கு போகாம தடுத்திருக்கும். மக்கள் கூட்டம் பெரிது. ஏன் தெரியுமா? இத்தனை காலமும் இந்த மக்கள் கூட்டத்தினாலதான் இயேசு சிலுவையில் அறையப்படல. ஏன்னா எங்கெல்லாம் இயேசுவை பிடிப்பதற்காக இந்த மக்கள் பிரதான ஆசாரியனோ வேத பாரகரை போறாங்க, அவர் பிரசங்கம் பண்ற இடத்துக்கெல்லாம் இந்த பரிசேயர் போறாங்க. பைபிள்ல நிறைய இடத்துல இருக்கு, அவர்கள் ஜனக்கூட்டத்து நிமித்தமாக அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மக்கள் கூட்டம் பெருசா இருக்கிறதுனால பரிசேயர் சதுசேயர்லாம் இயேசு ஒன்றும் பண்ண முடியல. அதே போல பிலாத்து என்ன செய்கிறான்? கடைசியாக அவனும் மக்கள் கூட்டத்துக்கு பயந்துதான் இயேசுவை சிலுவையில் அறைய வைக்கிறான். பிலாத்து இயேசுவை காப்பாற்றுவதற்கு என்னென்னமோ செய்து பார்க்கிறான். அவரை சிலுவையில் அறைந்து விடுதலையாக்குகிறேன்னு சொல்றான். ஆனா அந்த கூட்ட மக்கள், யூத கூட்டம், அவரை சிலுவையில் அறையும் பரபாசை விடுதலை செய்யும்னு ஒரு கூட்ட மக்கள் கத்துறாங்க. பைபிள் அப்படிதான் இருக்கு. மக்கள் கூட்டத்துக்கு பயந்து யூதரை பிரியப்படுத்த பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான் இருக்கு. அப்படின்னா மக்கள் கூட்டத்தினுடைய வலிமை பெரியது. இந்த ஜனங்கள் ஒரு பெரும் கூட்டம் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் இயேசு பின்னாடி இருந்திருந்தா இயேசுக்கு பெரிய பலமாக இருந்திருக்கும். ஆனால் இந்த ஜனங்கள் அப்படியே மாறி போனார்கள், அவருக்கு எதிராக மாறி போனார்கள். யார் இயேசுவை உண்மையாய் பின்பற்றுகிறார்கள், இல்லை இயேசுவை சுய தேவைகளுக்காக பின்பற்றுகிறது யார் என்று இப்போது என்ன செஞ்சிருச்சு? விளங்கிருச்சு. மக்கள் கூட்டம் சுத்திகரிக்கப்பட்டது. அல்லேலூயா. உபத்திரவத்தின் காலங்களிலே யார் உண்மையா இயேசு பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையான விசுவாசிகள். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாமே நன்மையா இருக்கும்போது, நல்ல பலத்தோடு சுகத்தோடு கூட, பண வசதியோடு கூட, நல்ல சந்தோஷமா எல்லாம் இருக்கும்போது இயேசுவை பின்பற்றுகிற கூட்டம் பெரிதல்ல. பாடுகள்ல, கஷ்டங்கள்ல, எதிர்ப்புகள்ல, குழப்பத்தின் நடுவில் என்ன இழப்புகள் வந்தாலும் அதன் மத்தியிலையும் இயேசுவை பின்பற்றி போறாங்கல்ல, அந்த கூட்டம் தான் உண்மையா இயேசுவை நேசித்து போற கூட்டமா இருக்க முடியும். இந்த இடத்துல தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா அப்படின்னு பாடின பெரும் கூட்டம் இயேசுவை விட்டுருச்சு. இடது பக்கம் போயிருந்தா ஒரு பெருங்கூட்டம் வந்திருக்கும். இயேசு வலது பக்கம் போனதுனால ஒரு பெருங்கூட்டம் அவரை பின்பற்றாம பின்வாங்கி போய்விட்டார்கள். நீங்களும் நானும் இயேசு போகும் கடைசி தூரம் வரைக்கும் அவருக்கு பின்பு போகிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்கின்றதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். மூன்றாவது, ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. இயேசு தேவாலயத்தில் போறார். அவர் தேவாலயத்துக்கு போன போது அங்கே தேவாலயம் இருந்த நிலை மிகவும் மோசமாக இருந்தது. நம்ம பைபிளை படிக்கும் போது அந்த தேவாலயம் எப்படி இருந்ததாம்? 19ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை படிக்கும்போது நாம் அங்கே வாசிக்கலாம். தேவாலயம் எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அதை போய் சுற்றி பார்த்தாருன்னு பைபிள் இருக்கு. இந்த ஆலயத்தெல்லாம் பார்க்கிறார். அந்த ஆலயத்தை பார்த்த உடனே இயேசுக்கு மன வேதனை. ஆலயம் எப்படி இருக்கணுமோ அப்படி ஆலயம் இல்லை. அந்த ஆலயத்துல நிறைய
பறவைகள் சத்தம், ஆடு மாடு சத்தம். ஒரு மாட்டு தொழுவமாக இருக்கு. ஆடு மாடு கட்டியிருந்தா அங்க என்னெல்லாம் இருக்கும்? ஹலோ, முதல்ல என்ன இருக்கும்? சாணி இருக்கும். நம்ம சர்ச்சு முன்னாடி அப்படித்தான் இருந்துச்சு. வாசல்ல காலையில வந்தா ரவுண்ட் ரவுண்டா கிடக்கும். ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை அள்ளவும் முடியாது, குழு குழுன்னு இருக்கும். காலையில ரேச்சல் சிஸ்டர் அப்பெல்லாம் அவங்க அதை எடுப்பாங்க. இன்னும் சில சகோதரிகள்லாம் அதை கிளீன் பண்ணுவாங்க. காலையில வந்தோடனே முத வேலை சாணி அள்ளுற வேலை தான். என்ன, காம்பவுண்ட் வாலியில் இங்கதான் ஆடெல்லாம் படுத்து கிடக்கும். தேவாலயத்துல ஒரு மாட்டு சந்தை நீங்க பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஆட்டு மந்தை இங்க இருக்குல்ல, அது மாதிரி அன்னைக்கு இருந்த தேவாலயத்தின் வாசல்ல பூராமே தொழுவங்களா இருந்துச்சு. மாடுகளும் ஆடுகளும் நிறைய கட்டி, புறாக்களும், ஒரே நாத்தமா இருந்திருக்கும்ல. அதுபோல விற்கிறவர்கள் வாங்குகிறவர்கள் கூட்டம் ஆலயத்துக்கு ஜெபிக்க வரல. எதுக்காக வந்திருக்கிறாங்க? ஆடு வாங்க, மாடு வாங்க, பலி செலுத்துறதுக்காக. அந்த தேவாலயத்துல காசுக்காரர்கள் இருந்தாகலாம். இந்த காசுக்காரர் யாரு அப்படின்னா, வட்டிக்கு விடுறவங்க. அவங்க காசை மாத்தி கொடுப்பாங்க. யூத பணத்தை கொடுத்தா ரோம பணமா தருவாங்க. இதுல பிரதான ஆசாரியன் ரோமரோடு சேர்ந்து கொண்டு யூத பணத்தினால வாங்கக்கூடாதபடிக்கு ரோம பணத்தை பயன்படுத்துறதுக்கு அங்கே வழிமுறைகள். ஆடு எங்க இருந்தோ கொண்டு வரக்கூடாது, இந்த தேவாலயத்துல தான் வாங்கணும்னு சட்டம். அப்பதான் அதிக விலைக்கு விற்பார்கள். ஏழைகள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். வெளியில வாங்கினா 100 ரூபா ஆடுன்னா இங்க வந்தா 500 ரூபா ஆடு. இதுல அவங்களுக்கு உள் கமிஷன் வேற. ஜனங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். சொன்னா இங்க ஆடு வாங்கி வெட்டினா தான் நாங்க ஒத்துக்கிடுவோம்னு சொன்னார்கள். தேவாலயம் அப்படி அரசியலாக்கப்பட்டிருந்தது. தேவாலயம் சாதாரண மக்களுக்கானதாக இல்லாம அது கொள்ளையடிக்கிறவர்களுக்கு சாதகமான ஒரு ஆலயமா மாறி போனது. இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பார்த்துட்டு மனசுல வைராக்கியம் கொண்டார். இதுவரைக்கும் இயேசு அப்படி எங்கேயும் நடந்து கொள்ளாதபடி ஒரு சாட்டை எடுத்து அங்கிருந்த எல்லா ஆடு மாடுகளும் துரத்தினாரு. புறா கூடுகள் எல்லாம் அவுத்து விட்டாரு. எல்லாம் தனியா பறந்து போகுது. எல்லாரும் ஓடுறாங்க. அந்த இடத்துல உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் தான். இயேசு ரொம்ப பெரிய, இதுவரைக்கும் செய்யாத அளவுக்கு எல்லாரும் பயப்படுற அளவுக்கு இயேசு செய்யறாரு. பயங்கர கோபம் ஆண்டவருக்கு. என் வீடு ஜெப வீடு எனப்படும், அதை கள்ளர் குகை ஆக்கினீர்களே. அப்படின்னா நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஆலயத்துல பதுங்கிக்கிற இடமும் இருந்தது. ஆலயம் குற்றவாளிகளுடைய பாதுகாப்பான இடமா மாறி போயிடுச்சு. ஆலயம் தேவனுடையதாகவும் ஜெப வீடாகவும் பரிசுத்தமானதாகவும் ஆவிக்குரிய ஒரு இடமாகவும் இருக்க வேண்டியது மாறி போய் அது ஒரு அரசியல் இடமாகவும், அது ஏற்றத்தாழ்வு உள்ள இடமாக, பணம் சம்பாதிக்கும் இடமாக அது மாறி போனது. அன்பானவர்களை, இதை இயேசு கிறிஸ்து மிகவும் கண்டித்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அப்படித்தான் ஆலயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் 2 ஆலயத்தை சொல்றேன். 1 நம்ம சபையாகிய ஆலயம், 2 சரீரமாகிய ஆலயம். 2 ஆலயத்தை பற்றி பைபிள் இருக்கு. சபையாகி இந்த ஆலயம் கூட தேவன் விரும்புறதா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஏன்னா இங்க ஜெபம் நடக்கணும். சபையில ஜெபம் இல்லாத ஒரு சபை தேவனுடைய வீடாக இருக்க முடியாது. சபை என்றாலே ஜெபம் நடக்கணும். இப்ப 40 நாள் ஜெபம் நடக்கு. மக்கள் மனதார கத்தட்ட மன்றாடுகிற இடம் ரொம்ப தேவை. தன் கண்ணீரையும் வாரங்களையும் கொட்டி விடுகிற இடமா தேவாலயம் இருக்கணும். சபைகளை ஜெபம் இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது. சபைக்குள்ள எந்த அரசியலும் கிடையாது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆலயம் சுத்தமாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு சுத்தமான ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இது சுத்தமா இருந்தாலும் கூட இன்னும் நேர்த்தியாக இந்த ஆலயம் மாறணும்னு ஜெபம் பண்ணுங்க. சீக்கிரத்துல கர்த்தர் ஒரு நல்ல ஆலயத்தை நமக்கு சொந்தமாக தருவாராக. ஸ்தோத்திரம். எளிய மக்களும் தேவனை ஆராதிக்கிற வாய்ப்பு மக்களுக்கு என்ன செய்யணும்னா கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சபைக்குள்ள எல்லாரும் சமம். சொல்லுங்க. நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், நீங்க உயர்ந்த குடும்பமா இருக்கலாம், ஒரு தாழ்மையான குடும்பமா இருக்கலாம். ஆனா சபைக்குள்ள வந்துட்டோம்னா சகல மக்களும் சமமாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம்.
இங்க ஏற்றத்தாழ்வே கிடையாது, ஏற்றத்தாழ்வே கிடையாது. எல்லாருக்கும் சமமான வாய்ப்புகள் இங்கே உண்டு. இந்த 40 நாள் ஜபத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜபம் நடத்துறாங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சகல மக்களும் நடத்துறாங்க. அதுல வசதியானவங்களும் இருக்காங்க, கஷ்டப்படும் இருக்காங்க. எல்லா ஜாதி மக்களும் அதுல இருக்காங்க. எல்லா தரப்பட்ட குடும்பமும் மக்கள் இருக்காங்க. எல்லாரும் பாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா. நான் தான் செய்வேன், நான் தான் பாடுவேன்னு இங்க யாரும் சொல்றது இல்ல, எல்லாருமே செய்யறாங்க. அதுதான் தேவாலயம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? நான் என்ன பொய் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி நீங்க அமைதியா பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் உண்மையை சொன்னா அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஆமாவா இல்லையா? ஆமென், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அந்த வாய்ப்புகளை பகிர்ந்து அளிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அது அப்படிதான் சபை இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இடமா சபை இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. தேவன் விரும்புகிற சபையாக இருக்கணும். 2வது, நம்முடைய சரீரமாகிய ஆலயம் எப்படி இருக்கணும்? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. நீ இருக்கும் இடத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன், இருதயம் என்னுடைய ஆலயம் சொல்றாரு. அன்பானவர்களே, மனுஷன் ஆண்டவரை, கடவுளை தனியா வைக்க விரும்புறான். தன்னோடு கூட இருப்பதை மனுஷன் எதிர்பார்க்கல. காரணம் என்னன்னா, கடவுள் இருக்கும் இடத்தில் தவறுகள் இருக்காது, குறைகள் குற்றங்கள் இருக்காது, பாவங்கள் இருக்காது. கடவுள் இருக்கும் பொழுது நான் தவறு செய்ய முடியாது. அதனால கோயிலுக்கு போகும்போது மட்டும் கவனமா இருந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டான், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தான் என்னுடைய ஆலயம், உன் இருதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன், நீ தான் என்னுடைய கோயில் ஆண்டவர் சொல்றாரு. இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார். எப்படி ஒரு ஆலயத்தை சுத்தமா வைக்கணும்னு நினைக்கிறியோ, அதே போல உன்னுடைய இருதயத்தை சுத்தமா வச்சுக்கோ. நல்ல எண்ணங்களும் நல்ல மனசும் உனக்குள்ள இருக்கட்டும். பாவம் இல்லாத ஒரு இருதயமாக நீ இருக்க வேண்டும். சரியானதை பேச வேண்டும், சரியானதை கேட்க வேண்டும், சரியானதை பார்க்க வேண்டும். ஒரு தூய்மையான இருதயம் உனக்கு தேவை. இயேசு எங்கேயோ இல்ல, நம்ம உள்ளத்துக்குள்ளதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். அதைத்தான் வேதம் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்முடைய இருதயமாகிய இந்த ஆலயம் ஜெபிக்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, ரோமர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கு, உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ரோமர் 12:1 நீங்க படிச்சு, நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக என்ன செய்யணுமா? ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஸ்தோத்திரம், நம்முடைய சரீரம் தேவனுக்குரியதாக இருக்கணும்னு சொல்லியிருக்குல்ல. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த 19-20 அழகா இருக்கு. நீங்க தேவனுடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஆண்டவர் தருவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எனக்கு இந்த கால வேளையில 3 சுத்திகரிப்பை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியா இருக்க மரியாள் தன்னுடைய தைலத்தால் அவருடைய சரீரத்தில் ஊற்றினாள் என்பதை வாசிக்கிறோம். 2, அவரை பின்பற்றி வந்த பெரும் கூட்ட ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வில் அவர் பிதாவின் சித்தம் செய்த போது அவரை சந்தித்த அல்லது அவரை பின்பற்றின ஒரு சிறு கூட்டம், உண்மையான நோக்கத்திற்காக பின்பற்றிய கூட்டம் தொடர்ந்து அவரை பின்பற்றினார்கள். தவறாக புரிந்து கொண்டவர்கள் அவரை விட்டு விலகினார்கள். ஜனங்கள் சுத்திகரிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இயேசு விரும்புகிறது, உண்மையாய் அவரை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் தேவை. 3வது, என் வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆலயமாகிய நான் சுத்திகரிக்கப்படணும். இயேசு நம்மை சுத்திகரிக்க விரும்புகிறாரு. நாம் சுத்திகரிக்கப்படணும் இயேசு எதிர்பார்க்கிறாரு. எல்லாரும் கண்ண மூடி இருக்கும்போது ஆண்டவர் ஒப்பு கொடுத்து ஜெபம், ஆண்டவரே என்னை சுத்திகரியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீர் விரும்புகிற ஒரு இடமாக, நீர் விரும்புகிற ஸ்தலமாக என்னை மாற்றியருளும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே நீர் விரும்புகிற ஸ்தலமாக என்னை மாற்றும் ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆலயமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. தயவு செய்து நீங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை உம்முடைய ஆலயமாக மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
கர்த்தர் ஆண்டவர் நீர் விரும்புகிற ஸ்தலமாக மாற்றுங்க ஆண்டவரே. குறைகள், குற்றங்கள், பாவங்கள் தான் மன்னிங்க ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவர், நாங்கள் உண்மையாய் நேசிக்கிற கூட்டமா இருக்கணும் ஆண்டவரே. உண்மையாய் நேசிக்கிற ஒரு கூட்டமா இருக்கணும் ஆண்டவரே. பைபிள் சொல்லி இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்திகரிக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும். இந்த உலகத்துல வேற யாரும் சுத்திகரிக்க முடியாது. ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் சுத்திகரிக்க முடியும். ஏனென்றால் பைபிள்ல படிக்கிறோம், நம்மை சுத்திகரிக்கும்படியாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். உண்மையாகவே சுத்திகரிக்கப்பட்ட ஒரு சரீரம் ஞான ஸ்நானத்தினாலே ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார்னு சொல்லப்படுகிறது. நம்முடைய பாவ சரீரம் அழிக்கப்பட்டு ஒரு புது சரீரமாக மாறுவதற்கு ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். எப்ப நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெறுகிறோமோ அப்பதான் ஆண்டவர் சுத்திகரித்த ஒரு புது சரீரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாராம். அதனால இதுவரை ஞானஸ்நானம் பெறாதவர்கள் உங்களை ஒப்பு கொடுங்க. ஞானஸ்நானம் பெறுவதற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. ஆமென். ஞானஸ்நானம் இதுவரை பெறாதவங்க உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிங்க. உங்களை முழுமையா இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்யுங்க ஞானஸ்நானம் பெறுவதற்கு. அது ஆண்டவருடைய கட்டளையாக இருக்கிறது. ஞானஸ்நானம் பெறும்போது மட்டும்தான், மறுபடியும் சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் பெறும்போது மட்டும்தான் ஆண்டவனுடைய பாவ சரீரத்தை அழித்து பரிசுத்தமுள்ள ஒரு தேவ சரீரமாக, ஆலயமாக நம்மை மாற்றுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கிற நேரம் இந்த நேரம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில நாங்கள் எல்லாருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாயிரும், தேவனுடைய தொடுதல் இருக்கட்டும் ஆண்டவரே. வெறும் வார்த்தையாக அல்ல, ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் விரும்புகிற மக்களாய் காணப்பட தேவன் கிருபை செய்யும். நீர் விரும்புகிற ஆலயமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுவீராக. நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல, நாங்கள் உம்முடையவர்கள் என்று பைபிள் சொல்கிறபடி, வேத வசனப்படி நாங்கள் உம்முடையவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒருவர் கூட தேவன் இல்லாத வெறும் இடமாக அல்ல, தேவன் வாசம் பண்ணும் ஸ்தலமாக நீர் மாற்றும்படியாக ஜெபம் பண்ற ஆண்டவரே. உம்முடையவர்களாய் மாறும்படி தேவன் கிருபை செய்வீராக. ஒரு பயபக்தியோடு வாழ பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவை தவறாக புரிந்து கொண்டு உம்மை விட்டு பின்வாங்கி போன ஒரு பெரும் கூட்டமாக இல்லை, பாடுகளிலும் கல்வாரி சிலுவைக்கே போனாலும் பின்னாடி வருகிற ஒரு கூட்டமாக இருக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்தும், கிருபையாய் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சிநேகம் சமாதானமும் நம் அனைவரோடு என்னென்னைக்கும் இருப்பதாக சேர்ந்து சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.